ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பாயாசம் செய்ய போகிறோங்க. அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கிட்டுங்க. நீங்கள் விரவு அடுப்பில் தான் நம்ம பாயாசம் வைக்க போகிறோம். நம்ம இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். தண்ணி பாருங்கள், ஒரு 2 லிட்டர் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். இந்த பாத்திரத்துக்கு மேலே ஒரு தட்டம் வச்சு மூடிக்கலாங்க. தண்ணி நல்லா கொதி வரட்டும். இப்போ நமக்கு நல்லா தண்ணி கொதி வந்துருச்சுங்க. நம்ம இப்போ இந்த டைமில் சவ்வரிசி பாருங்கள், நான் ஒரு 1/2 கிலோ அளவு எடுத்துருக்குறேன். இப்போ இந்த சவ்வரிசியெலாம் நம்ம இந்த தண்ணியில் சேர்த்துக்கலாங்க. சவ்வரிசி நல்லா கொஞ்சம் நேரம் வேகணுங்க. அதனால் நம்ம சவ்வரிசி சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பாயாசத்துக்கு போகிற சேமியா பாருங்கள், நான் ஒரு 300 கிராம் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். இப்போ நம்ம சவ்வரிசி ஓரளவுக்கு நல்லா வெந்துடுச்சு. நம்ம இப்போ சேமியாவை நம்ம இது கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ சேமியாவை எல்லாத்தையும் சேர்த்தாச்சுங்க. நம்ம ஒரு கிளறி விட்டுறலாம். சர்க்கரை பாருங்கள், நான் ஒரு 3/4 கிலோ அளவுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். நம்ம இப்போ சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். சர்க்கரையும் நல்லா சேர்த்து நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாங்க. இது ஒரு கொஞ்ச நேரம் நல்லா வேகட்டுங்க. பாருங்கள், நல்லா கொதி வருது. நமக்கு இந்த அளவுக்கு நல்லா வெந்தால் தான் பாயாசம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பாருங்கள், நல்லா ஓரளவுக்கு வெந்துருச்சு. நமக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வேகணும். பாயாசம் பாருங்கள், நல்லா வெந்துட்டுருக்குது. தேங்காய் பாருங்கள், நான் 1.5 மூடி அளவுக்கு எடுத்து நல்லா திருகி வச்சுருக்கிறேன். இப்போ திருவுன தேங்காயை நம்ம இந்த பாயாசத்தில் சேர்த்துக்கலாம். தேங்காய் பூ எல்லாத்தையும் சேர்த்தாச்சுங்க. இப்போ பாருங்கள், பாயாசம் நமக்கு ஓரளவுக்கு நல்லா திக்காக இருக்குது. நம்ம இந்த மாதிரி கரண்டியை வச்சு ஒரு கிளறி விட்டுறலாங்க. பாயாசத்துக்கு தேவையான அளவு உலர் திராட்சைங்க ஒரு 10 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு பாருங்கள், ஒரு 10 கிராம் அளவுக்கு எடுத்து வச்சுருக்குறேங்க. அதையும் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் ஒரு 10 ஏலக்காய் பொடி செய்து வச்சுருக்குறேங்க. அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா இந்த மாதிரி ஒரு டைம் நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. கிளறி விட்டுட்டு நமக்கு இன்னும் ஒரு கொஞ்சம் நேரம் பாயாசம் ரெடி ஆகணுங்க. நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், நமக்கு பாயாசம்லாம் நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லா கொலன்னு நல்லா திக்கான பதத்தில் இருக்குது பாயாசம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இந்த மாதிரி பாயாசம் நீங்களும் செய்து பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.